ஏன்னா யாரும் யாரையும் விட்டு பிரியறதும் இல்ல. அதனால நீ வந்து அந்த மாதிரி எப்போ எங்க இருந்து போனா கூட திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், வந்துட்டே தான் இருப்போம். இந்த பூமியில நம்ம மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால நீ கவலைப்படாத. மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காஷ்மீரி பண்டிட் இவரோட ஃப்ரெண்டு, லாங் ஃப்ரெண்டு, அவங்க வந்து எப்படி கான்சியஸா பாடியை விடணும்ட்டு அந்த இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப பத்மாக்கு இது வந்து டஃப் டைம். அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு க்ளோஸா இரு பத்மாவோட. எனக்கு தெரியும் நீ நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ நிறைய அவளுக்கு கொடுப்ப, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நல்லா கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். யூனிவர்ஸ் வந்து அதோட இது கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் மூலியமா உனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணும். ஆனா நீ என்ன பண்ணணும்னா அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ உன்னோட ஹார்ட்ல வந்து எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே மருந்து அப்படி என்னன்னாக்க லவ் தான். லாஸ்டா வந்து குதிரையில ஏறும்போது அவர் சொன்னா, இது வந்து டல்லா யாரு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான். கேட்கும் போது, ஏன்னா டல்லா இவ்வளோ பண்ணிருக்காங்களே, டல்லா யாரு அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்ற, வசுந்தரா சொல்ற, நீ ராங் கொஸ்டின் கேட்கிற பத்மா, நீ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க கூடாது, நீ யாருன்னு கேட்கணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது அப்ப டல்லா யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவ சொல்றான். அப்புறம் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் புக்ஸ் இது எல்லாமே என்னாச்சுனாக்க அழிஞ்சு போச்சு. கண்டிப்பான வணக்கம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொஞ்ச நாள் இருக்காங்க, பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்ச தூரம் பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால இன்னும் இவளுக்கு பத்மாக்கு ஒன்னும் ரொம்ப பெரிய இதுவா தெரியல. ஆனா இவளோட சிஸ்டர் பூமா அவ மட்டும் இவளோடய தங்கிட்டா. மத்த பிரதர்ஸ் டாட்டர்ஸ் எல்லாருமே 3 பேரு, அவங்க 3 பேரும் வந்து அவங்க ஃபேமிலியை பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இங்க வந்து பூமா என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாள் அவளுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டா போக வேண்டிய டைம் வருது. டென்ஷன் வருவான் வெயிட் பண்ணா வரவே இல்லை. அப்ப பத்மா சொல்றா, பூமா நீ போய் உன்னோட வேலையை பாரு, நீ கவலைப்படாத. இங்க வந்து எனக்கு டென்ஷன் எப்படியும் வந்துடுவான், இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல ரிட்டர்ன் ஆயிடுவான். அதனால நான் பாத்துக்கிறேன், நீ என்னை பத்தி கவலைப்படாத, நீ வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அப்ப என்ன பண்றா, அவளை அனுப்பிச்சிட்டு நேர வசுந்தராவை பார்க்கறதுக்காக போறா. அங்க வசுந்தராவை பார்த்தாக்க வசுந்தரா வந்து சொல்றா, உனக்கு இவ்வளவு பெரிய துக்கம் எல்லாம் நீ வச்சுக்க கூடாது மைண்ட்ல. ஏன்னா யாரும் யாரையும் விட்டு பிரியறதும் இல்ல. அதனால நீ வந்து அந்த மாதிரி எப்போ எங்க இருந்து போனா கூட திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், வந்துட்டே தான் இருப்போம். இந்த பூமியில நம்ம மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யஷி வந்து அவர்கிட்ட ஒரு தடவை இவ்வளவு வசுந்தராவை போய் பார்த்திருக்காரு. அப்ப வசுந்தராவை பத்தி பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நான் வந்து அந்த அந்த பாண்ட் ரிச்சுவல் பண்ணும்போது மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது காஷ்மீரி பண்டிட் இவரோட ஃப்ரெண்டு, லாங் ஃப்ரெண்டு, அவங்க வந்து எப்படி கான்சியஸா பாடியை விடணும்ட்டு அந்த இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப பத்மாக்கு இது வந்து டஃப் டைம். அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு க்ளோஸா இரு பத்மாவோட. எனக்கு தெரியும் நீ நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ நிறைய அவளுக்கு கொடுப்ப, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நல்லா கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் டஃப் டைமா இருக்கிறதுனால அதுக்கு மேல அவளுக்கு ஒரு நைட்மேர் வந்துட்டு இருக்கு, அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதையும் வந்து கொஞ்சம் நீ பாத்துக்கோ, அவளுக்கு நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அந்த பால்டன் லேக்குக்கு இவங்க 2 பேரும் லாஸ்டா போகும்போது அந்த லேக்குக்கு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தங்கும் போது நைட் இவளுக்கு அந்த நைட்மேர் வருது. பத்மா இது வந்து ஓல்டு சம்ஸ்காரா, இப்படிதான் வரும். அது வந்து எல்லாரோட மெமரிஸ்லயும் லைஃப் லைஃப் டு லைஃப் வந்து அதுல இருந்துட்டே தான் இருக்கும், அது போகாது. பட் ஆனா அந்த டஃப் டைம் இருந்ததுனாக்கா அதை நம்ம கிராஸ் பண்ணி போகணும். நீ வந்து காடஸஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் வை, அவங்க பார்த்துப்பாங்க உன்ன, நீ அவங்களோட சரண்டர் ஆனும். இந்த மாதிரி ஏன்னா டஃப் டைம் லைஃப்ல வரும்போது தைரியமா அதை ஃபேஸ் பண்ணாதான் அதை கடந்து போக முடியும். அப்பதான் உன்னோட சோல் ப்ராக்ரஸ் ஆகும். இன்னொரு விஷயமும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, யூனிவர்ஸ் வந்து அதோட இது கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் மூலியமா உனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணும். ஆனா நீ என்ன பண்ணணும்னா அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ உன்னோட ஹார்ட்ல வந்து எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே மருந்து அப்படி என்னன்னாக்க லவ் தான். அதை வந்து உன்னோட ஹார்ட்ல எவ்வளவு முடியுமோ அதை நீ ஃபில் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்றாரு.
அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க, அது சொன்னார் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இவர் ஷேர் பண்றா. அதுக்கப்புறம் அவர் என்ன, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், யூனிவர்சல் மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யும், அது தகுந்த நேரத்துல எப்படி வந்து வேலை பண்ணும், அதுக்கு மெயினா நம்ம வந்து சரண்டர் ஆனோம். அப்புறம் டல்லா பத்தின சில விஷயம், தனக்கு கிடைத்த அந்த ப்ரீசியஸ் ஸ்டோனு அது யார்கிட்ட போச்சு, அது ஒரு கலெக்டிவ் மைண்ட் மூலியமா அது வந்து போச்சு. அதெல்லாம் நேத்தி நம்ம பார்த்தோம். யூனிவர்சல் மைண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நேத்திக்கு நம்ம பார்த்தோம். அது முடிச்சு அப்புறம் இதெல்லாம் அவன் நாலேஜ், இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்துடுவான். கொடுத்துட்டு கிளம்பி வரும்போது அவ கேட்பான், எங்கேயோ வந்து எது சரண்டர் ஆனோன்னு சொன்னாங்களே, எப்படி சரண்டர் ஆறுது, என்ன சரண்டர் பண்ணணும், எங்க சரண்டர் ஆனோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வசுந்தரா சொல்லவே இல்லையே, சரண்டர் சரண்டர் மட்டும் சொன்னாலேன்னு. இவ லாஸ்டா வந்து குதிரையில ஏறும்போது அவ சொன்னா, இது வந்து டல்லா யாரு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேட்கும் போது, ஏன்னா டல்லா இவ்வளோ பண்ணிருக்காங்களே, டல்லா யாரு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, வசுந்தரா சொல்றா, நீ ராங் கொஸ்டின் கேட்கிற பத்மா, நீ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க கூடாது, நீ யாருன்னு கேட்கணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது அப்ப டல்லா யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் கொஞ்சம் அவளும் அவ ஹஸ்பண்டும் லாஸ்டா போனாங்களே, யஷியும் போன அந்த ஃபாரஸ்ட், பைன் ஃபாரஸ்ட் அங்க போறாங்க. அங்க போய் அங்க கொஞ்சம் வந்து ஸ்பிரிட்டோட சேர்ந்து கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் பண்றா. அப்ப அந்த என்ன பண்றா, அந்த ஸ்பிரிச்சுவல் கிட்ட சரண்டர் பாவத்துல இருக்கான். அப்ப யஷ் தனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப டென்ஷன் இன்னும் வரலையேன்ற ஒரு கவலையும் அவன் மனசுல இருக்கு. அப்ப டென்ஷன் என்ன சொன்னாரோ அது வந்து அப்படியே பிரீஸ்ல வருது. டென்ஷனுக்காக இவர் என்ன பேசினாரோ, யஷ் என்ன பேசினாரோ அது வந்து பிரீஸ்ல வந்து அப்படியே அவளுக்கு வருது. வரும்போது என்ன சொல்றான்னா, நம்ம சன் வந்து ஃபியூச்சர்ல பெரிய ஸ்காலர் ஆக போறான். அதனால அவனோட படிப்புக்காக அவன் ஃபியூச்சர்ல என்னவா வரணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த பூமியில வந்து அவன் பர்த் எடுத்திருக்கானோ, அதுக்கு நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதெல்லாம் வந்து அவளுக்கு அந்த பிரீஸ்ல வருது, அந்த ஞாபகம் வருது. அப்ப என்ன சொல்றா, யஷி வந்து என்னோட வந்து கனெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அப்ப வந்து அங்க சமயா மொனாஸ்ட்ரியில இருந்து ஒரு மாங்க் வந்திருக்காரு பத்மாவை பாக்குறதுக்கு. வந்த உடனே அவர் ரொம்ப சோகமா இருக்காரு. அப்ப கேக்குறா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னு. அவருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்நாக்ஸ், சாய் எல்லாம் சர்வ் பண்றா. அப்ப முடிச்சுட்டு என்ன சொல்றா, அவர் அந்த ஆஃபரிங் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருனாக்க, நீங்க வந்து எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. டென்சன் வந்து நலந்தாக்கு படிக்க போனார் இல்லையா, அந்த இடத்துல வந்து கால்ஜி அப்படின்ற ஒரு டைனஸ்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த நலந்தால வந்து எல்லாத்தையும், அங்க இருக்கிற மாங்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்காங்க, வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா நல்ல காலம் உங்க பையனும் இங்க இருந்து சமயா மொனாஸ்ட்ரியில இருந்து போன உங்க பையன் அவனோட சேர்ந்து கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, கோ மாங்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, விக்ரமசீலா போயிருக்காங்க. விக்ரமசீலா யூனிவர்சிட்டிக்காக போயிருக்காங்க. அங்க சில நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு அங்க செமினார் அட்டன் பண்றதுக்காக அங்க போயிருக்காங்க. அப்ப இங்க என்னாச்சுனாக்க, நோர்பூன்னு ஒரு மென்டார் இருக்காங்க டென்சினுக்கும் சரி, யங் மாங்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மென்டார் இருப்பாங்க. அதே மாதிரி நோர்பூங்கர் வந்து ஒரு மென்டார். அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அவர் வந்து இங்க நலந்தால இருக்காரு. இருந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கால்ஜியோட ஆளுங்கெல்லாம் வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. சார் ரொம்ப பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அந்த இடத்துல. அங்க நலந்தா யூனிவர்சிட்டியே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. நிறைய நம்மளோட வேதிக்கு ஸ்காலர்ஸ் எழுதின புக்கு, புத்திசமோட மெயின் டீச்சிங் புக்ஸ், அப்புறம் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் புக்ஸ், இது எல்லாமே என்னாச்சுனாக்க அழிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, இது அழிஞ்சு போச்சு. பட் ஆனா நம்மளோட இவர் நோர்ஜி வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாரு, நோர்புவை வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு, இது வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாருனாக்கா, அவங்க வந்து இதுக்கு விக்ரமசீலா போயிருக்காங்க. விக்ரமசீலால இருந்து வருவாங்க. திருப்பி வந்த உடனே நம்மளோட இது இருக்கல்ல, அபாட் இருக்காரு இல்லையா, அங்க சமயா மொனாஸ்ட்ரியோட அபாட், அவர் என்ன சொல்லிட்டாருனாக்க, உடனே தாஷியர் டோர்ஜி
அவர் உடனே இமீடியட்டா கிளம்பி வர சொல்லிட்டாங்க அவங்கள எல்லாரையும். அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்கன்னா இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல வந்து சேர்ந்துடுவாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் இவ என்ன பண்றா, திருப்பி போய் அங்க ஃபாரஸ்ட்ல போய் உட்கார்ந்து தன்னோட சன்னுக்காக சேஃபா திரும்பி வரணுங்கிறதுக்காக நேச்சுரல் ஸ்பிரிட் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வச்சு அங்க வந்து இது பண்றா, பாண்ட் கல்ச்சர் படி ரிச்சுவல் பண்றா. பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுனாக்கா கொஞ்ச நாள்ல டென்சின் வந்து கிளம்பி வந்தாச்சு. டென்ஷன் வந்து மொனாஸ்ட்ரி வந்தாரு. மொனாஸ்ட்ரில இருந்து வித்தின் எ வீக் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி இங்க வந்துட்டாரு. வந்த உடனே அப்ப இவளுக்கு பத்மாக்கு டென்ஷனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இங்க இருந்து அவ போகும்போது 12 இயர்ஸ் பாயா கிளம்பி போனா, இப்ப திருப்பி வரும்போது ஒரு யங் லேடா திரும்பி வந்திருக்கான். 16 இயர்ஸ் பாயா. 4 இயர்ஸ்ல நான் எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேன் டென்ஷன்ட்டு அவங்களோட அதை பார்க்கும்போது தான் தெரியுது. அப்ப என்ன சொல்றேன், டென்ஷன் வந்து சொன்னா எனக்கு வந்து அப்பா வந்து எப்ப இறந்து போனாரு அந்த எக்ஸாக்ட் டேட் எல்லாம் சொல்லி எனக்கு அங்க தெரியுமா, அவரு என்கிட்ட வந்தாரு, என்கிட்ட வந்தாருன்னா இன்னர் வாய்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது அப்பாது அப்படின்ட்டு அவ சொல்றான். என்னோட எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். அவர் வந்து நான் என்னவா வரணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்றா அவ. அப்புறம் அவ என்ன இப்படியே இருக்கும்போது அப்ப என்ன சொல்றா, இனிமே டென்ஷன் சொல்றாரு, நான் இனிமே மொனாஸ்ட்ரியில போய் தான் படிக்கணும்னு எனக்கு கிடையாது, நான் இனிமே அங்க போல, நான் இங்கேயே நான் இருந்துடுறேன், முன்னோடியே நான் இருக்கேன் அப்படின்றா. அவர் வந்து ப்ரெஸ் பண்ணி சொன்ன உடனே பத்மா என்ன பண்றா, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்ப டென்ஷன் என்ன பண்றாரு, காலையில எழுந்து மெடிடேஷன் அப்பா மாதிரியே மெடிடேஷன் பண்றது. அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நலந்தா யூனிவர்சிட்டியில சில நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி விக்ரமசீலா யூனிவர்சிட்டில இருந்து நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு, புக்ஸ். அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு, ரெஃபர் பண்ணி இந்த லாங்குவேஜ்ல பாண்ட் லாங்குவேஜ்ல வந்து எல்லாத்தையும் திபெத்தியன் லாங்குவேஜ்ல எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஒர்க்கும் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல அவங்க அப்பாக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்காங்க, அந்த ஷாப்ல எல்லாம் போய் உட்கார்ந்து பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்ட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமும் பிசினஸையும் பாத்துக்கிறாரு. இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஒரு அமைதியா போயிட்டு இருக்கு. டென்ஷனுக்கு வந்து மெயினா வந்து அம்மாவை பாத்துக்கணும், அம்மா ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ஒரு இதுதான் மைண்ட்ல மெயினா இருக்கு. இதே மாதிரியே இருக்கும்போது பத்மா என்ன நினைக்கிறானாக்கா, ஐயோ அப்பா வந்து இவரை வந்து ஒரு நல்ல மாங்கா கொண்டு வரணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆஸ் பர் இவரோட ஹாரோஸ்கோப் படியும் இஸ் கோயிங் டு பி பிக் ஸ்காலர் அண்ட் மாங்க். அங்க வந்து புத்திசம்க்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இன் ஃபியூச்சர்ல வந்து டென்சின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இது பண்ண போறாரு, பிளே பண்ண போறாரு. அதனால இப்படி வந்து சும்மா அங்க போய் அந்த டீ கடை அந்த சாய் மர்ச்சன்ட் ஷாப்பை பாக்குறதும் வேற வேற கடையெல்லாம் பாக்குறதும் அந்த துணி கடை ஜுவல்லரி கடை இதெல்லாம் பாக்குறதும் ஒன்றும் டென்ஷனோட வேலை கிடையாது. அதனால நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, டென்ஷனை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி திருப்பி சமயா மொனாஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அவ டிசைட் பண்ணிட்டான். அப்போ ஒரு நாள் டென்ஷனை கூப்பிட்டு லீஷரா உட்காந்து பேசுறான். டென்ஷன், உன்னோட லைஃப் பர்பஸ் வேற, உங்க அப்பா வந்து உன்னை பத்தி நினைச்சு வச்சிருந்த விஷயங்கள் கனவு கண்டதெல்லாம் வேற. அதனால அவர் எதுக்காக நீ எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ உன்னோட லைஃப் பர்பஸ் எப்படிங்கிறது வந்து உங்க அப்பாக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ என்ன பண்ணு, இங்க இதெல்லாம் விட்டுட்டு நீ சமயா மொனாஸ்ட்ரி போயிடு, நீ அங்கேயே இருந்து என்ன பண்ணு எல்லாத்தையும் நீ பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அம்மா, நான் உன்னை விட்டு தனியா எப்படிமா நான் போவேன் அப்படின்னு கேக்குறான். அவர் சொல்றாரு, நான் தனி கிடையாது, எனக்கு வந்து எனக்குன்னு வந்து இப்ப நான் என்னோட லைஃப் பர்பஸ் என்னங்கறத தேட ஆரம்பிச்சிருக்கேன். அது வேற இல்லாம நான் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் பாத்துங்கிறது பிரைவேட், நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல நான் வந்து டிராவல் பண்ணணும் இப்போ, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை டென்ஷனை கன்வின்ஸ் பண்ணி மொனாஸ்ட்ரிக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவர் மொனாஸ்ட்ரி போயிட்டாரு. அங்கேயே கொஞ்ச நாள் அங்கே அது இப்படியே வந்து பத்மாவும் வந்து வசுந்தராவை போய் பாக்குறா வரா, இந்த மாதிரியே இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, சமயா மொனாஸ்ட்ரியில இருந்து ஒரு மாங்க் வராரு இவளை பாக்குறதுக்கு, பத்மாவை பாக்குறதுக்கு. அப்ப என்ன பத்மா கிட்ட சொல்றாரு, இப்ப வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இது, அதனால உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். அதனால வந்து டோர்ஜி வந்து உங்களை அந்த சமய மொனாஸ்ட்ரியோட அபாட்ட தாஷி டோர்ஜி அவர் என்ன சொல்றாரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, அதனால நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றா. இவளுக்கு உடனே டென்ஷனுக்கு என்ன ஆச்சோ என்னவோ, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ அனுபவம் நம்ம சன்னுக்கு என்னன்ட்டு ரொம்ப மனக்கலக்கம் இது பண்ணி என்ன பண்றா, உடனே கிளம்பி தன்னோட ஹார்ஸ் எடுத்துட்டு அவ கிளம்பி போறான். அங்க போனாக்கா அங்க மொனாஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்துடுறான். போய் சேர்ந்த உடனே அவர் என்ன பண்றாரு, டென்ஷனோட
மென்டார் அவங்க வந்து இவர்கிட்ட பேசுறாங்க. டென்ஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. 2 அசம்பாவித சம்பவம் மட்டும் அவருக்கு நடந்தது. அதுக்கு ரீசன் என்னங்கிறத வந்து அபாட் வந்து உங்களோட பேசுவாரு. அதனால நீங்க இப்ப ரொம்ப லாங் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கனால நீங்க வந்து ஆஃப்டர்நூன் மீல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வாங்க, ரிசப்ஷன்ல வந்து உட்காருங்க. அவர் வந்து உங்களோட டோர்ஜி வந்து உங்களோட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்புறம் இவன் என்ன பண்றா, அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து அங்க ரிசப்ஷன்ல உட்கார்றான். அப்ப அவர் வராரு, டோர்ஜி வராரு. வந்தவன சொல்றாரு, பத்மா நீ எதுக்குமே நீ கவலைப்படாது, கலங்கம் அடையக்கூடாது. இப்ப வந்து ஒரு டஃப் டைம் உனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து உன்னை பாண்ட் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா டென்ஷனுக்காக கிடையாது, நான் உனக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம் நான் சொல்றேன்னாக்க, இங்க 2 தடவை வந்து டென்ஷனுக்கு வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்தது. ஆனா டென்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்திதியில இருக்கிறதுனால, அவருக்கு வந்து நல்ல ப்ரொடெக்டிவ் ஆரா ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து தப்பிச்சுட்டாரு. அதுல இருந்து ஒரு தடவை கை ஒடிகிற மாதிரி இருந்தது. அவர் எழுதுறதுக்காக எக்ஸாம் ஏதோ எழுதுறதுக்காக ட்ரை பண்ணாரு, கை வரல எழுதுறதுக்கு. இன்னொரு தடவை அவர் நடந்து போகும்போது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி அவருக்கு வந்து கால்ல அடிபட்டுடுது. ஆனா இதெல்லாம் சின்ன சின்னதுதான், ரொம்ப பெருசா எதுவும் நடக்காது. டென்ஷனுக்கு நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட மட்டும் சொல்லி உன்னை வார்ன் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது வந்து டென்ஷனுக்காக வந்த டெஸ்ட் கிடையாது, உனக்காக வந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். டென்ஷன் கிட்ட சொல்றான், அது டென்ஷன்னால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு அந்த இது அபாட் சொல்றாரு. என்ன ப்ராப்ளம்னா, இங்க இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி லாசாவோட பார்டர்ல ஒரு புதுசா ஒரு மொனாஸ்ட்ரி ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த மொனாஸ்ட்ரியோட அபாட் வந்து ஒரு கிரேட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவரு மாங்க். அவர் விஷயத்துல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் என்ன நடந்திருக்குன்னா, அவர் சில விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காரு. அதனால அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சில அட்வைசரி கமிட்டிஸ் வந்து அங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த அட்வைசரி கமிட்டில ஒரு ஹெட் அட்வைசரி ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா, ஹிஸ் நேம் இஸ் ஜர்டன். அவரு என்ன பண்றாருனாக்க, ஒவ்வொரு எல்லாமே வந்து இங்க சமயா மொனாஸ்ட்ரி பத்தி நிறைய தப்பான விஷயங்களை வந்து அவர் எல்லாருக்கும் மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் சொல்றாரு, சமயா மொனாஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வந்து இப்ப அவ்வளவா இல்ல, growth கிடையாது. அங்கிருந்து நிறைய மாங்க்ஸ் வந்து இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் அவர் கிளப்பி விடுறாரு. அது வேற இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க படிக்கிற சில மாங்க்ஸும் நம்ம இது இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற சில மாங்க்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிபேட் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த இன்டெலெக்சுவல் டிபேட்ல நம்ம டென்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்டா வந்திருக்கான். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, டென்ஷன் மேல ஐ வச்சுட்டு டென்ஷனுக்கு வந்து ஏதாவது படிப்புக்கு வந்து தடங்கல் பண்ணணும்னு 2 தடவை ட்ரை பண்ணாரு. ஆனா நான் போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்து பர்சனலா நான் பேசினேன். பேசும்போது என்ன சொன்னாருனாக்க, இது வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, இங்க வந்து பத்மா பத்மா வந்து உன்னை பத்தியும் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தியும் டென்ஷனை பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து அவர் கேட்டாரு. நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இதையே தொலைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து யஷி இருக்கும்போது சமயா மொனாஸ்ட்ரிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்திருக்காரு அவரு. அதனால உன்னோட ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் கூட அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மார்க்கெட்டுக்கு லாஷா மார்க்கெட்ல போய் உன்னை பத்தியும் உன் ஃபேமிலி பத்தி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு குட் மாங்க் அவர் கிடையாது. அவர் தன்னை என்ன சொல்றாருன்னாக்க, ஒரு பெரிய கிரேட் கிரேட் குரு இருந்தாரு இல்லையா, அக்டீஸ்னு ஒரு பெரிய கிரேட் தாந்திரிக் குரு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப இல்ல, அந்த லாங் பீரியட்ல யஷி வந்து அந்த ஸ்டோரியை வந்து பத்மாக்கு சொல்லியிருக்காரு, நான் கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த அட்டீஸோட நான் வந்து யாருன்னாக்கா, அவர் வந்து நான் தான் அவரோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு அவர் சொல்லி என்ன பண்றாரு, மக்கள் கிட்ட எல்லாம் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாரு. அது வேற இல்லாம ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறாரு. அவர் வந்து சரியான ஒரு மாந்திரீகம் தெரிஞ்சவரு. அவர் உன்னோட ஐய பார்த்தானாக்க உன்னோட எல்லா விஷயத்தையும் அவர் கலெக்ட் பண்ணிடுவாரு. அதனால பத்மா நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டென்ஷன் மேல அவர் ஐ வச்சிருக்காரு. பட் ஆனா நாங்கெல்லாம் இருக்கோம், பாத்துக்கிறோம். அவரோட டார்கெட் நீ தான். அதனால நீ என்ன பண்றேனாக்க, உனக்கு உன்னை வந்து அந்த மடாலயத்திலேருந்து உங்ககிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்றதுக்காக யாராவது அங்க இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது வந்தாக்க, நீ வந்து அவங்களை என்ன பண்ணணும்னா, உன்னோட பிரதர் சோனம் இருக்காரு இல்லையா, சோனம் கிட்ட டைவர்ட் பண்ணிட்டு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னோட கேர்டேக்கர் சோனம் தான், நீங்க என் பிரதர் சோனம் கிட்ட பேசிக்கோங்கன்னு நீ சொல்லிடு.
ஓகே, இது மட்டும் நீ பத்திரமா இரு, நீ பாத்துக்கோ, மத்தபடி டென்ஷனை பத்தி நீ எந்த கவலையும் படாத, நாங்க இருக்கோம், அவனை பத்திரமா பாத்துக்கிறோம். அதனால இதை வார்ன் பண்றதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன், அதனால நீ இதை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, நான் டென்ஷனை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது போய் பாரு பேசுன்றாரு. டென்ஷனும் வந்து பேசுறாங்க. நைட்டு வந்து இவங்களுக்குன்னு ஒரு தங்குறதுக்கு தனியா ஒரு பிரைவேட் ரூம் அலாட் பண்ணிருக்காங்க. அந்த ரூம்ல தங்குறாரு. அடுத்த நாளைக்கும் டென்ஷனை பார்த்து பேசிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மனசுல வந்து ஒரு பயம் கலக்கம் வந்துடுச்சு. அதோட என்ன பண்றாங்க, அவங்க குதிரை எடுத்துட்டு கிளம்பி வரும்போது அந்த இடத்துல ஏர்லிங் வேலி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அங்க வந்து ஒரு அழகான லேக் இருக்கு. அந்த லேக்கு கிட்ட வந்து தன்னோட லீஃப் எடுத்து அந்த லீஃப் ஸ்டிக்கையும் எடுத்து வாட்டர் எடுத்து அங்க ஆஃபரிங் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றாருனாக்க, எனக்கும் டென்ஷனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, டென்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்றா, அவ ரொம்ப ப்ரே பண்றா. அங்க ப்ரே பண்ணிட்டு வரும்போது அந்த ரிவரை பாக்குறா. அந்த ரிவர்ல வந்து இவளோட பாஸ்ட் லைஃப்ல அந்த நைட் மேர அப்படியே காட்டுது. காட்டின உடனே இவளுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு. பயம் வந்த உடனே இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி தனியா டீல் பண்ண போறேன்னு தெரியலையேன்ட்டு பயந்துட்டு என்ன பண்றான், ஏதோ ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இவள என்ன பண்ணிருக்குன்னா, எந்த மொனாஸ்ட்ரிக்கு அந்த டோர்ஜி அபாட் வந்து போக கூடாதுன்னு சொன்னாரோ இவ என்ன பண்ணிட்டா, நேரா குதிரை எடுத்துட்டு அந்த மொனாஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே அங்க போயிட்டு என்ன சொல்றா, நான் வந்து ஜர்டானை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அங்க டெர்ஜானோட ஒரு ரொம்ப பிரைவேட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து லாம்சாங்னு பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப யாருமே பாக்குறது கிடையாது, அவர் கம்ப்ளீட் சைலண்ட்ல இருக்காரு, மெடிடேஷன்ல இருக்காரு, அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேணா நீங்க வந்து உங்க பேர் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு வேணா சொல்லுங்க, நான் ஆளை விட்டு சொல்லி அனுப்புறேன், பாக்குறேன்னா பாக்கட்டும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, ஓகே நான் வந்து பத்மான் பேர் சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இமீடியட்டா என்ன வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாரு ஜர்டான். சொன்ன உடனே என்ன பண்ணா, இவ்வளவு கூட்டுன்னு போறாங்க. அந்த ரூமுக்கு போன உடனே அங்க உட்கார்ந்த உடனே இவளுக்கு என்ன ஆச்சுனாக்க, என்னவோ ஒரு புத்திஸ்ட் மாங்குக்கு முன்னால உட்கார்ற மாதிரி இல்ல. எப்படி இருந்ததுனாக்க, யாரோ வந்து ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி பாஸ்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆள், அவர்கிட்ட போய் உட்கார்ந்த மாதிரி இவளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, வா பத்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இவள்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அங்க வந்து உன் டென்ஷன், உன்னோட பையன் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் பாயவும், அவன் வந்து அங்க சமயா மொனாஸ்ட்ரியில படிக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. சமயா மொனாஸ்ட்ரி வந்து நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் டிக்ளைன் ஆயிட்டே வருது. இனிமே இந்த மொனாஸ்ட்ரி தான் ஹையர் இதுக்கு வரப்போகுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க பையனை வந்து நீ இங்க கொண்டு வந்து விட்டுடு, இங்க வந்து அவன் படிக்கட்டும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருனாக்க, இங்க இந்த மொனாஸ்ட்ரிக்கு வந்து நீ இது பண்ணணும்ட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு இவளோட மைண்ட் உள்ள என்ன பண்றாரு, ஜர்டான் வந்து உள்ள போயிட்டு சில குப்பையான விஷயங்கள் எல்லாம் அதுல போட்டுறாரு. போட்டுட்டு என்ன சொல்றாருனாக்க, நீ வந்து ஏன்னா அந்த இலூஷனரி பவர், அவரோட இலூஷனரி பவரை அவர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுறாரு. பண்ணிட்டவன அப்புறம் கண்ணை தந்து பார்க்கும்போது அவ அவ என்ன சொல்றா, கண்ணை மூடிட்டு நான் இந்த மொனாஸ்ட்ரிக்கு வந்து நிறைய டொனேஷன் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஜர்டான் அவளை பார்த்து சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னோட இது பணம் கொடுக்குறேன்னு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இந்த மொனாஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் வாங்குறது எதுக்காக வாங்குறேன்னாக்கா, இந்த மொனாஸ்ட்ரியை நல்ல பெரிய லெவல்ல கொண்டு வரணும். அது வேற இல்லாம நாளைக்கு ஃபியூச்சர்ல டென்ஷன் வந்து இங்க படிச்சு பெரிய ஆளாகி இந்த மடாதிபதிக்கு அதிபதியானோம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இங்க பாண்ட்ல வந்து கால்ஜியோட இது நடக்க போகுது. அவங்க எல்லாம் ஆக்கிரம பண்றதுக்கு திபெத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம வார்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே, நீ இவ்வளவு ஆஃபரிங் கொடுக்குறேன்னு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. இவளுக்கு எவ்வளவு என்ன ஏதுன்னே வரல. அப்ப என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் வீக் என்னோட ஆளு லாம்சாங்க நான் அனுப்புறேன், நீ அவர்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி இவளை அனுப்பிச்சிடுறாரு. இவளுக்கு என்னன்னாக்கா, அவர் ஏதோ மெஸ்மரிசம் பண்ணிட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவன் மைண்ட்ல இருந்து எல்லாருமே போயாச்சு. வசுந்தரா போயாச்சு, யஷியும் போயாச்சு, டல்லாவிய மறந்துட்டா. அப்புறம் அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்டுக்கு ஆஃபரிங் பண்றது அது இது எல்லாத்தையும் மறந்துட்டா. இவ மறந்து வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவ போயிட்டு என்ன பண்றா, வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனோம்னா கட கட கடன்னு என்ன பண்றா, தங்கிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பணம் அரேஞ்ச் பண்ணி ரெடியா வச்சிடுறா. அப்ப அதே மாதிரி சொன்ன மாதிரி லாப்சாங் என்ன பண்றாரு, அங்க வராரு. அங்க வந்து என்ன பண்றாரு, அந்த ஃபண்டெல்லாம் இவகிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, போகும்போது அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் கூட்டின்னு வந்திருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருனாக்க, இத பாரு, அவங்க வந்து என்ன இது இவங்களுக்கு வந்து பத்மாக்கு வந்து
ரொம்ப வந்து ஒரு நைட் மேர் இருக்கு. அந்த நைட் மேரை வந்து டோர்ஜி தான், டோர்ஜி இல்ல சாரி, ஜெராடன் தான் வந்து என்ன பண்ண போறாரு, கிளியர் பண்ண போறாரு. இவங்க வந்து திருப்பி இந்த மொனாஸ்ட்ரிக்கு திருப்பி வரப்போறாங்க, நிறைய ஃபண்ட் கொடுக்க போறாங்க பாரு அப்படின்னால இவர் சொல்லிட்டே போகும்போது இது அந்த வேர்டு வந்து இந்த நைட் மேர் வந்திருக்கு, ஜெர்டானுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது வந்து காதுல விழுந்துருது இவளுக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து நைட் மேர் அவருக்கு எப்படி தெரியும், நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதை பத்தி நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாம் அவர் யோசிப்பா. யோசிச்சுட்டு அந்த நைட்மேர் பத்தி யோசிச்சு யோசிச்சு வச்சு அப்படியே இருக்கும்போது திடீர்னு ஒண்ணு சோனமோட சர்வெண்ட் வந்து உன்னை வந்து உங்க பிரதர் சோனம் வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு, உன்னை வந்து பாக்கணும்னு சொன்னாங்க, உன்னை வர சொன்னாங்க வீட்டுக்குன்னு சொன்ன உடனே பத்மா அங்க போறா. பத்மா அங்க போயிட்டு என்ன பண்றா, சோனம் வந்து திட்டுறாரு, உனக்கு இது சென்ஸ் கிடையாதா, நான் இது எவ்வளவு வந்து அந்த அபாட் இந்த சமய மனாஸ்ரீ அபாட் வந்து உன்னை எவ்வளவு காஷன் பண்ணிருக்காரு, நீ போய் அந்த இதுக்கு அந்த இவன் ஜெர்டான் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ஃப்ராடு மாங்க், அவன் தப்பான விஷயங்களை எல்லார்கிட்டையும் பரப்பிட்டு இருக்கான். நீ போய் அவனை போய் நம்பி நீ அவ்வளவு ஃபண்டு நீ கொடுத்திருக்கிய, அவன் என்ன பண்ணா தெரியுமா, நீ கொடுத்த எவ்வளவு ஃபண்டு நீ அங்க கொடுத்தியோ அந்த அந்த மொனாஸ்ட்ரிக்கு, அவன் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான். ஏன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் கூட சொல்லிட்டான். ஏன்னா இங்க பார்டர்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவனை அவாய்ட் பண்றாங்க, அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து எல்லார்கிட்டையும் பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கான், நீ வந்து இவ்வளவு ஃபண்டு கொடுத்திருக்க, வந்து ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க, நல்ல அரிஸ்டோக்ரேட் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களே இவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் வச்சு அவன் இன்னும் கொஞ்சம் வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இது சென்ஸ் இல்லையா, உன்னை யார் அங்க போக சொன்னது அப்படின்னு அவர் திட்டுறாரு சோனம். அப்ப இவ என்ன சொல்றா, நான் போனேன், ஆனா வந்து நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன், பட் என்ன ஆச்சுன்னா நீயே உடம்பு சரியில்லாம இருக்க, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாலதான் நான் இது வேற வைஃப் வேற தவறி போனா, அதனால நீ உன்னால வந்து அங்கெல்லாம் வர முடியாது, உன்னை ட்ரபிள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் போனேன், நான் இனிமே நான் போக மாட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, இனிமே நீ போக மாட்டேன், அங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்றாரு. இவ என்ன பண்றா, ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே அப்ப சோனம் வந்து நம்மள நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே, ஆனா என்னோட ட்ரீமை பத்தி நைட் மேரை பத்தி ஜர்டன் வந்து இப்படி இது சொல்லியிருக்கான், பேசியிருக்கானே, அதனால இதை பத்தி என்னங்கறத நம்ம கிளாரிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றா, குதிரை எடுத்துட்டு அங்க போறான் அந்த மொனாஸ்ட்ரிக்கு. போய் ஜர்டானை போய் பாக்குறான். ஜர்டன் என்ன பண்றாரு, அவர் முன்னால அவளை உட்காந்து வச்சுட்டு நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்றாரு. கண்ணை மூடின உடனே இவளுக்கு வந்து அந்த அந்த ட்ரீம் வந்து அப்படியே நிழல் படமா வருது இவளுக்கு. வந்த உடனே அவ என்ன சொல்றாருனாக்க, எனக்கு இந்த ட்ரீம் வருதே, எப்படி எனக்கு வருது அப்படின்னு, இது வந்து உன்னோட பாஸ்ட் கிடையாது, உன்னோட ஃபியூச்சர். நீ நினைச்சிட்டு இருக்கல அந்த ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு நீ தான் நினைச்சிட்டு இருக்கல, அது நீ கிடையாது. அந்த இது வந்து அந்த லாந்த போஸ்ட்ல வந்து கட்டிட்டு ஹேண்ட் டார்ச் வச்சு எரிக்கிறாங்கல்ல அந்த உமன், அது நீ, உனக்கு வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பயமுறுத்துறாரு அவரை. பயமுறுத்தணும்னா அவ என்ன சொல்றா, ஐயோ நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது ஜர்டன் என்ன சொல்றாரு, ஒன்னும் நீ பயப்படாத, நான் வந்து அந்த ட்ரீம் வந்து நீ அது ஃபியூச்சர்ல உனக்கு நடக்காத மாதிரி, ஏன்னா உன்னை சுத்தி என்ன தீய சக்தி இருக்கு, உன்னை சுத்தி டென்ஷனியா அந்த சுத்தி அந்த அந்த சக்தி வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால இதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் திருப்பி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்கிறேன், நீ பணம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த லசால இருக்கிற பாட் மக்களுக்காகவும் நான் நிறைய வந்து, ஏன்னா இங்க வந்து கால்ஜி வந்து படையெடுத்து வராம இந்த இது வந்து நம்ம இந்த கண்ட்ரியை வந்து நம்ம இது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எங்கிட்ட இருந்து நிறைய எனர்ஜி வேற வேஸ்ட் ஆகுது, போயிட்டு இருக்கு, இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கு எங்கிட்ட இருந்து, எனக்கும் உடம்பு முடியாம ஆறுது, நீ சீக்கிரம் வந்தீனாக்க நான் இதை கிளியர் பண்ணி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவ என்ன பண்றா, ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனோன்னா தங்கிட்ட வந்து யஷி வந்து நிறைய கண்ட்ரிக்கு சைனாக்கெல்லாம் நல்லா டிராவல் பண்ணியிருக்காரு இல்லையா, அங்கிருந்து கொண்டு வந்த ப்ரீஷியஸ் திங்ஸ், ஸ்டோன்ஸ், கோல்டு, நிறைய ஆர்னமெண்ட்ஸ், அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் என்ன பண்றா, மார்க்கெட்ல வித்துடுறா. வித்துட்டு பணமா ரெடி பண்ணிட்டு இவர் வந்த வாங்கின்னு போறதுக்கு லோப்சாங் வர்றாரு, லோப்சாங் கிட்ட கொடுத்துடுறா. கொடுத்துட்டு லோப்சாங் அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன சொன்னாரு, இது ஜெராடன் வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் உங்களுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு, இனிமே உங்களுக்கு அந்த நைட் மேர் வராது, அப்புறம் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் திருப்பி பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன உடனே இங்க இது சோனம்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே திருப்பி இவ்வளவு கூப்பிடுறாரு பத்மாவை. கூப்பிட்டுட்டு, உனக்கு என்ன பத்மா கஷ்டம், நீ போய் உன்னோட விலையுயர்ந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நீ எடுத்துன்னு போய் வித்தியாமே, எதுக்காக இந்த வேலையை பண்ணன்னு கேக்குறாரு அவரு. அப்ப சொல்றா, இல்ல நான் ஏன் வித்தேன்னாக்க, எனக்கு வந்து நான் ஸ்பிரிச்சுவல் பாத்துல போறேன், அதனால எனக்கு இனிமே இதெல்லாம் தேவையில்லை, இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து நான் வெளியில வரேன், எனக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு தேவையில்லை நான் ஒத்துக்கிறேன்,
டென்ஷன் இருக்கான்ல உனக்கு, உனக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படும்ல, நீ அவங்களுக்கு வைக்கலாம்ல, உன்னை யார் இதெல்லாம் விற்க சொன்னதுன்னு அவர் ரொம்ப கோச்சுக்கிறாரு. அப்படி உனக்கு பண கஷ்டம் ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ வந்து அங்க திருப்பி போய் அந்த மெனாஸ்டர் போய் ஜர்டான் கிட்ட போய் நீ பணம் காசு கொடுக்குற இல்ல, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, அது வேற நான் ஆள் வச்சு வேற உன்னை நான் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவன இல்ல ஜர்டான் வந்து நல்ல விஷயம் தான் பண்றான், டென்ஷனுக்கு ஆபத்து இருக்குன்றான், டென்ஷனையும் பாத்துக்கிறேன்றான், அதே மாதிரி நம்ம ஊரை காப்பாத்துறதுக்காக நிறைய ஒர்க் எல்லாம் பண்றான், கால்ஜி வந்து படையெடுத்து சீக்கிரம் வந்துடுறாங்க, நம்ம ஊர் எல்லையில வந்து ஆஹ் இவங்க இருக்காங்க, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து ட்ரைப்ஸ், அவங்க எல்லாரும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபண்ட் அனுப்பணும், அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு கேட்கறதுனாலதான் நான் அனுப்புறேன்னு. இதெல்லாம் அவர் சொல்ற பொய். அங்க இருக்கிற ட்ரைப்ஸுக்கு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து இனஃப் ஃபண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வந்து இவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நீ எப்படிமா இதை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, உனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருந்தா நீ எப்பவுமே நீ என்ன வந்து கேட்கணும், நான் கொடுக்குறேன், உன்கிட்ட இருக்கிற இதெல்லாம் நீ வந்து ஹை வேல்யூபிள்ஸ் எல்லாம் நீ இனிமே விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாரு, நல்ல ஒரு பவுச் எடுக்கிறாரு, அந்த பவுச் ஃபுல்லா வந்து அவ்வளவு கோல்டு காயின்ஸ் இருக்கு, இந்த கோல்டு காயின்ஸை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு, இவ திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே திருப்பி இங்க சும்மா இல்லாம கிளம்பி என்ன பண்றா, திருப்பி ஜர்டானை பாக்குறதுக்காக ஒரு நாள் போகணும்னு கிளம்புறான். அப்ப அந்த போகணும்னு கிளம்புறா, அப்ப வந்து டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தவொடனே இவ என்ன பண்ற, என்ன டென்ஷன் வந்து தலை குனிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அப்ப கேக்குற, ஏன் நீ வந்து இவ்வளவு இது பண்ற, இது பத்மாவை கேக்குறான், அம்மா உன்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீ எதுக்காக வந்து தேவையில்லாம, ஜர்டான் வந்து கெட்டவன், அவன் தீய சக்தின்னு தெரியும், எல்லாரும் விலகி போறாங்க, நீ எதுக்கு போய் போய் அவனுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவன் வந்து நம்ம பாடுக்காகவும் அந்த கால்ஜி வந்து படையெடுத்து வந்தாக்க நம்மளோட இவங்கெல்லாம் பீப்புள் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து அவங்களை டிஃபீட் பண்றதுக்காக நிறைய எனர்ஜி எல்லாம் சப்ளை பண்றாராம் அவரு, அதனால இதெல்லாம் பண்றதுனால ஃபண்ட் நிறைய வேணும்னாரு கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பண்றதெல்லாம் நீ இப்ப வந்து நீ வந்து ரொம்ப லேட்டா இருக்க, கால்ஜி வந்தாங்க, அவங்க வந்து நம்மள வந்து டிஃபீட் பண்ண முடியாம ட்ரைப்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அந்த பார் சமாச்சாரங்கள்லாம் இனிமே கிடையாது, உன்னை ஏமாத்தி ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்கான், ஃப்ராட் மாங்க்னு உனக்கு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அது வேற இல்லாம நிறைய வந்து அவங்க நிறைய வந்து கவர்மெண்டே அவர் மேல ஐ வச்சிருக்கு, அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருமா, நீ இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. உண்மையான குரு என்ன பண்ணுவாரு தெரியுமா, நான் சொல்றேன் பாரு, அந்த நோர்பூன் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த நலந்தா யூனிவர்சிட்டியில வந்து அவர் இறந்து போனார், கொலை செய்யப்பட்டார்ல, அவர் வந்து எங்களோட மென்டரா இருந்தார்ல, என்னோட கூட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆச்சு, அப்ப வந்து என்ன மெடிசன் கொடுத்து கூட சரியால, டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கூட அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணாங்க, ஆனாலும் எதுவுமே நடக்கல. அப்ப நோர்பு தான் என்ன பண்ணாரு, அது வேற ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் வேற, கிட்டக்க யாரும் போக கூடாதுன்னு வேற சொன்னாங்க, அதனால நான் எங்களால போய் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அந்த மாக்குக்கு. உடனே நோர்பு என்ன பண்ணாரு, அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க படுக்க வச்சுட்டு, இவர் வந்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் அத்தனையும் யூஸ் பண்ணி அவரை சுத்தி ஒரு ஆரா போட்டு அவரை வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, அந்த அவரை சுத்தி இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன வந்து அந்த டிசீஸ்க்கு காரணமான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, அவர் 2 நாள்ல தூங்காம அந்த ஒர்க்க பண்ணி அவரை வந்து இது பண்ணாரு. ஆனா ஒரு நாள் கூட அவர் சொல்லிக்கவே இல்லை, அந்த மாங்க வந்து சரி பண்ணாரு, ஒரு நாள் கூட அவர் சொல்லவே இல்லை நான் தான் பண்ணேன்ட்டு. உண்மையா பண்றவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் என்ன பண்ணுவான், கிளம்பி எனக்கு போகணும், நான் மொனாஸ்ட்ரி போகணும், இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு போயிடுவான். இங்க இவ என்ன பண்ணுவா, ஜர்டானை பாக்கிறதுக்காக திருப்பி போவான். திருப்பி போனா ஜர்டான் என்ன பண்ணுவாரு, இத பாரு இப்ப உனக்கு வந்து வருதா நைட்மேர் வருதான்னு கேட்பாரு. இல்ல வரலன்னு ஒண்ணு, நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன், ஓகே நான் கிளியர் பண்ணிட்டேன், அதே மாதிரி டென்ஷனுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்துல இருந்து நான் டென்ஷனை வந்து மீட்டு எடுத்துடுவேன். இப்ப நீ என்ன பண்றேன்னாக்க, நீ அவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கல, அந்த வீடு உனக்கு என்னத்துக்கு, அந்த வீடை வந்து நீ வித்துட்டு இந்த பணத்தை கொண்டு வந்து போட்டுட்டு, உன்னோட பசங்க எல்லாருமே நல்லபடியா வேற வேற இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க, டென்ஷன் அங்க இருக்கான், இன்னும் ஃபியூச்சர்லாம் அவன் இங்க வரப்போறான், அதனால நீ இங்கே வந்துடு, நீ தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன், நீ எனக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலையும் பண்ணி, இது நான் எனக்காக நான் சொல்லல, டென்ஷனோட ஃபியூச்சருக்காக நான் சொல்றேன்னு வேற சொல்றான்.
சொன்ன உடனே இவ என்ன ஆகும்னா எப்ப பார்த்தாலும் லாஸ்டா பணம் கேட்க வேண்டியது, அப்புறம் டென்ஷனை பத்தி பேச வேண்டியது, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பண்றேன்னு சொல்ல வேண்டியது. இப்ப பாரு நான் பாட வந்து அந்த கால்ஜி இதுல இருந்து பார்ல இருந்து நான் எப்படி காப்பாத்தினேன் அந்த மாதிரிதான் நான் பண்ணுவேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ போய் வீடு வித்து கேஷ் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றான். சரின்ட்டு என்ன பண்றா, இவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே வீடை செல் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றான். பண்ண உடனே அங்க சோனம் என்ன பண்றா, ரொம்ப உடம்பு முடியாம போயிடுறாரு. அப்ப வசுந்தரா என்ன பண்றா, இவளை பாக்குறதுக்காக வந்தாக்க பத்மா வந்து வசுந்தரா கிட்ட சரியா பேச மாட்டேன்றா. ஏன்னா இவளோட மைண்ட் வந்து வேற இடத்துல இருக்கு, இவங்க கிட்ட எல்லாம் இல்ல. அதனால சரியா பேச மாட்டேன்றா. வசுந்தரா சொல்றா, பத்மா உன்னை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப உன்னை எச்சரிக்கிறேன், நீ எந்த மாதிரி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு எல்லாம் சொல்றா. அதெல்லாம் எதுவுமே இவ காதுல வாங்கல. அவளை எப்படியாவது அனுப்பிச்சிடறா. சோனம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா, ஆமா உடம்பு சரியில்லாம இருக்காரு, நான் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அவரை போய் பார்த்து, ஆனா அந்த மருந்தெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, திஸ் இஸ் அ டைம் ஃபார் ஹிம் டு லீவ். அதனால நீ என்ன பண்றனாக்க மேக்சிமம் டைம் வந்து சோனமோட கொஞ்சம் டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயும் போகாத அப்படின்றா. சரி நீ இவ போறா, சோனமோட இருக்கா. சோனம் ரொம்ப உடம்பு சரியில்லாம பெட் ரிடனா இருக்காரு. அவருக்கு தகுந்த இதெல்லாம் பண்றா. அவ மட்டும் இல்லாம ஃபேமிலியில அத்தனை பேரும் வந்திருக்காங்க. பிகாஸ் இஸ் எல்டஸ்ட் பிரதர், ஃபாதரோட பொசிஷன்ல அவர் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது இவ என்ன பண்றா, ஒரு நாளைக்கு கிளம்பி ஜர்டான் கிட்ட போறா. அங்க போயிட்டு என்ன சொல்றான்னா, நான் வீடு விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், எனக்கு கேஷ் சீக்கிரம் வந்துடும், என்னோட பிரதர் சோனம் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு இல்லையா, அவருக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வெஸ்ட் வைக்கிறான். வைக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, வித்தின் எ வீக் நான் சரி பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத, நீ போ அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு நீ எப்போ கேஷ் ரெடியான உடனே நான் வந்து ஆளுங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஜர்டான் சொன்ன உடனே வீட்டுக்கு போறான். இங்க வந்த உடனே சோனமை போய் பார்க்கும்போது சோனம் வந்து டே பை டே கொஞ்சம் வந்து நல்லாயிட்டு வர்றாரு. கொஞ்சம் வந்து உடம்பு நல்லா இது எழுந்துக்கிறாரு, பேர பசங்களோட எல்லாம் விளையாடுறாரு, வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரோடையும் நல்லா பழகுறாரு, தன்னோட வேலைகள்லாம் தானே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப வசுந்தரா போய் பாக்குறா. பார்த்துட்டு சொன்னா, சோனம் வந்து ரொம்ப இதுவா இருக்காருன்னு நீ சொன்னீங்க, இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் நல்லா இருக்காரு, ஓரளவு வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு, எல்லாம் தன்னோட வேலையை அவர் பாத்துக்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு, இது கிராண்ட் சில்ட்ரன்ஸோட எல்லாம் ஹாப்பியா இருக்காரு, நாங்கெல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் அவரை அடிக்கடி போய் பார்த்துட்டு வரோம், என்னால ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவன்னா அவர் சொல்ற, இது டைம் பீயிங் மேஜிக் உனக்கு நடக்குது, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிடலாம். இவ என்ன பண்றா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவொடனே வீடெல்லாம் வித்தாச்சு. வித்த உடனே கேஷ் வந்தது. கேஷ் வந்தவொடனே என்ன பண்றா, கேஷ் வந்து இவன் லோப்சாங் வந்து அந்த பணத்தை வாங்கிடலாம். அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் போறான். போயிட்ட உடனே இவன் சொல்றான், நீங்க ஜர்டான் வந்து உங்களுக்கு தங்கறதுக்கு அங்க மொனாஸ்ட்ரியில நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு, நீங்க சீக்கிரம் அங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவ போறா. போய் ஒரு 1 ஹவர்ல என்ன மெசேஜ் வருதுன்னா, சோனம் வந்து பாடி வெக்கேட் பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு அவரோட பிரதர்னு. அவ சொன்னவன்னா அவளுக்கு துக்கம் தாங்க முடியல. சோனமா காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் இவ என்ன பண்ணா, இத்தனையும் பண்ணா. ஏதோ மேஜிக் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவரை வந்து இது எழுப்பி விட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவரோட இது வந்து சரியால, நோய் வந்து அவருக்கு சரியால, அவர் இறந்துட்டாருன்னு ஒண்ணு அவளுக்கு கஷ்டம் தாங்க முடியல. நமக்கு வந்து அப்பா இதுல அவர் இருந்தாரு, அது வேற எஸ்ரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற அவரு. இப்ப வந்து இது சோனமும் இறந்துட்டாங்க, இந்த வீடையும் நான் வித்துட்டேன், பசங்களுக்கு கூட நான் எதுவுமே சொல்லல, இனிமே நான் எங்க கிளம்பி போறேன், நான் எங்க இருக்க போறேன் அப்படின்னு இன்னொரு இது 1 வீக்ல வந்து நான் வீடை வேற காலி பண்ணி கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. அழுதுட்டோம்னா அந்த வீடை யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீடை வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க, காலி பண்ணி கொடுத்துடுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வேற இவளுக்கு ரொம்ப ஷேமா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப டென்ஷன் வரான். டென்ஷன் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவன டென்ஷன் என்ன சொல்றான், ஆனா ப்ராப்பர்ட்டி தானமா போனா போயிட்டு போகுது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா, நீ இனிமே அங்க போகாத, நடந்ததெல்லாம் போனதெல்லாம் போட்டும், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் உன்ன, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மொனாஸ்ட்ரி போயிடாரு. இவ என்ன திரும்ப பண்றா, வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி சாமான எல்லாம் கொண்டு போய் போட்டுடுறா. போட்டுட்டு என்ன பண்றா, இவ போய் இனிமே ஜார்டன் கிட்ட நம்ம போக கூடாது, எது இந்த சோனமோட டெத்துக்கு அப்புறம் தான் இவ அந்த ரியலைசேஷன் வந்திருக்கா, சோனமோட போக கூடாது, லாஸ்டா நம்மளுக்கு வந்து இவன் சோனம் வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த கோல்டு காயின் பவுச் இருக்கு, அதை எடுத்துட்டு இவ என்ன பண்றா,
பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறா. ஏன்னா எப்பவுமே ரொம்ப ஆடம்பரமா கோல்டுல நிறைய கோல்டு எல்லாம் போட்டுட்டு அப்படி இருப்பா. என்ன பண்றா, பிச்சைக்காரி மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறா. போட்டு நான் ஜோர்டன்னால போய் நிக்க போறேன், நான் இப்படிதான் இருக்கேன், நான் இனிமே இப்படிதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால என்னை விட்டுடு, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், மொனாஸ்டரி எல்லாம் வந்து நான் தங்க மாட்டேன் சொல்லிட்டு வரணுங்கிறதுனால என்ன பண்றா, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த கோல்டு பவுச், காயின் வச்ச பவுச் இருக்கு இல்லையா, அதை மறைச்சு உள்ள வச்சு எடுத்துட்டு அவ குதிரையில ஏறி போறா. அங்க போகும்போது என்ன பண்றா, ஒரு கிட்ட மொனாஸ்ட்ரி கிட்ட போன உடனே அன்பு கிட்ட சொல்றா, அன்பு நீ எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு, நான் போயிட்டு நான் உடனே திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. நடந்து நடந்து போறா. இவளுக்கு கை காலெல்லாம் பயங்கர பெயின் வருது, முடியல இவளால. அதனால என்ன பண்றா, சூரியனோட ஒளி இது வெப்பம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவளுக்கு வந்து பாடி ரொம்ப வீக்கா இருந்தனால பாடியில இருக்கிற வாட்டர் எல்லாம் டீஹைட்ரேட் ஆச்சு. ஆனவன்னா அவளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே ஒரு இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன ஆச்சு, ஜெட்டான் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு வந்தாலாம் என்ன ஏதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.